இன்றைக்கி நம்ம வீட் கேக் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் பால், அதே அளவில் நாட்டு சர்க்கரை, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் 2 ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த எண்ணெய், நாட்டு சர்க்கரை, பால் 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு வந்துடணும். இப்போ நம்மளுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் கோதுமை மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட விஸ்க் இல்லை, அதனால் நான் இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். விஸ்க் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விஸ்க் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரே 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலை. பால், நாட்டு சர்க்கரை இப்போ கொஞ்சோண்டு கெட்டி ஆகிட்டதுனால இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான், அது பால் கிளாஸில் இருக்கா அப்படி தெரியுது, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு டின்னில் இல்லைன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அது எல்லா பக்கம் இப்படி வடிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கோதுமை மாவு தூவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை தூக்கி அதில் ஊற்றுறோம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ இந்த டப்பாவை 2 தடவை நல்லா அடித்து விட்ருங்க. இப்போ ஒரு குக்கரில் உப்பு போட்டு மேலே ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டு கேஸ்கட்டு விசில்லாம் எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour லோ சிம்மில் வைக்கிறோம். ரொம்ப லோவாக வைங்க. 1/2 hour கழித்து இடையிலையும் குத்தி பார்க்கலாம். வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ குத்தி பார்த்துட்டோம், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேக் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளில எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுத்து பாருங்கள். இப்போ எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வெட்டி பார்ப்போம் எப்படி உள்ள வெந்திருக்கான்னு. இப்போ அழகாக நம்மளுக்கு தேவையான மாதிரி சாஃப்டான கோதுமை மாவில் நாட்டு சர்க்கரை போட்டு நல்ல சாஃப்டான